வணக்கம் நேயர்களே. ஃபீபாவின் இன்றைய காலை தியானத்திற்காக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஃபீபா நேயர்களுக்கு காலை வணக்கம். இந்த நாளிலே 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 8வது வசனம். அன்றியும் புருஷர்கள் கோபமும் தர்க்கமும் இல்லாமல் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலேயும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறேன். இந்த வசனத்தை நாம் இன்றைக்கு சிந்திக்கலாம். இங்கே பரிசுத்தமான கைகள் என்று வருகிறது. பரிசுத்தம் என்றால் என்ன? பரிசுத்தத்தை இயேசு கிறிஸ்துவின் நீதியின் மூலமாக நாம் பெற்றுக்கொள்கிறோம். இந்த பரிசுத்தத்தை சுயமாக நாம் சம்பாதிக்க முடியாது. தாவீது ராஜா சங்கீதத்தில் எழுதும்போது, நான் துர்க்குணத்திலே உருவானேன், என் தாய் என்னை பாவத்திலே கற்பந்தரித்தாள் என்று சொல்லுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறும்போது, பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையாயிருக்கிறான் என்று சொல்லியிருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1வது அதிகாரத்திலே நாம் பார்த்தால் 5, 6வது வசனங்களிலே, தலையெல்லாம் வியாதியும் இருதயமெல்லாம் பலட்சியமுமாய் இருக்கிறது. உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் அதிலே சுகமே இல்லை. அது காயமும் வீக்கமும் நொதிக்கிற ரணமும் உள்ளது. அது சீழ் பிதுக்கப்படாமலும் கட்டப்படாமலும் எண்ணெயினால் ஆற்றப்படாமலும் இருக்கிறது என்று சொல்லி ஏசாயா கூறுவதை நாம் பார்க்கலாம். ஏசாயாவின் மூலமாக தேவன் இந்த தீர்க்க தரிசனத்தை உரைக்கிறார். இங்கே குறிப்பிடப்படுகிறது என்ன என்றால், யூதா தேசத்தின் மக்களின் பாவ நிலையை தீர்க்கதரிசி மூலமாக தேவன் வெளிப்படுத்துகிறார். பவுல் அப்போஸ்தலன் கூறும்போது, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாக ஆனோம் என்று சொல்லி ரோமர் 3வது அதிகாரம் 23வது வசனத்திலே குறிப்பிடுகிறார். 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 14வது வசனத்திலே, நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது, ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது என்று கூறுகிறார். எனக்கன்பானவர்களே, பரிசுத்த கைகள் என்று சொல்லும்போது மாசற்ற கரங்கள், அசுத்தத்தால் கரைபடாத கரங்கள். ஒருவேளை பரிசுத்தம் என்பது பாவமற்ற பரிசுத்த நிலையை பற்றி பேசாமல் பிரித்தெடுக்கப்பட்ட அனுபவத்தை பற்றி பேசுகிறது. பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு மனிதன் மாசற்றவனாக, அசுத்தமான காரியங்களினால் தன்னை கரைபடுத்தி கொள்ளாதவனாக இருக்க வேண்டும். ஆண்டவரால் மீட்டு கொள்ளப்பட்டவர்கள் துணிகரமாக அசுத்தத்திலே ஈடுபடுத்தி தங்களை மாசுபடுத்தி கொள்ளக்கூடாது, துணிகரமாக கரைப்படுத்தி கொள்ளக்கூடாது. இது பாவமற்ற பரிசுத்த நிலையை குறிப்பதில்லை. அதே வேளையிலே மறைவான பாவ பழக்கங்களுக்கும் துணிகரமான குற்றங்களுக்கும் விலகி வாழ வேண்டும் என்பதை அது சுட்டிக்காட்டுகிறது. அனுதின வேத வாசிப்பு, ஜெபம், ஆண்டவரோடு உள்ள ஐக்கியம் தொடர்ந்து கடைபிடிக்கப்படுமானால் பரிசுத்தம் சாத்தியமே. அவருக்கு நம்மை சமர்ப்பணம் செய்ய செய்ய பரிசுத்த ஆவியானவரின் ஆளுகைக்கு நாம் ஆட்பட விட்டு கொடுக்கும்போது பரிசுத்தம் அடைந்து கொண்டே இருப்போம். பரிசுத்தமான கரங்களை உயர்த்தி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லுவது, ஒருவேளை இவ்வாறு தான் ஜெபிக்க வேண்டும், ஜெபிக்க நமக்கு ஒரு தோற்றம் குறிப்பிடப்படவில்லை, அதற்காக இது குறிப்பிடப்படவில்லை. பரிசுத்தத்திற்கு தான் அங்கே முக்கியத்துவம். ஒருவேளை பழைய ஏற்பாட்டிலே பரிசுத்த கரங்களை உயர்த்தி ஜெபிக்க வேண்டும் என்றும் ஜெபித்தார்கள் என்றும் பல நிலைகளிலே நாம் வாசித்தாலும் கூட பரிசுத்த வாழ்வை அது குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆண்கள் சமுதாயத்திலே குடும்பத்தின் பிரதிநிதிகளாக காணப்படுபவர்கள். குடும்பத்தின் ஆவிக்குரிய நிலைக்கான பொறுப்பு பொதுவாக ஆண்களையே பொறுத்ததாக தேவன் வரையறுத்திருக்கிறார். ஒரு குடும்பத் தலைவனாக கருதப்படுகிற ஒரு ஆண்மகன், குடும்பத் தலைவன், பரிசுத்தமாய் தன்னை காத்து கொள்வது மாத்திரமல்ல, தன்னுடைய முழு குடும்பமும் பரிசுத்தமாக வாழ்வதற்கும் ஆவிக்குரிய மேன்மையை அடைவதற்கும், அல்லது ஆவிக்குரிய விதத்திலே சீர்கெட்டவனாய் அசுத்தமான நிலைக்கு அவனோ அவனுடைய குடும்பத்தினரோ செல்வார்களானால் பொறுப்பு ஆண்கள் மீதுதான் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்களின் பரிசுத்தமற்ற வாழ்க்கையே அதற்கு காரணமாக அமைந்துவிடக்கூடும். ஆண்களுடைய ஜெப வாழ்க்கை பரிசுத்தமானதாக இருக்க வேண்டும். தனிப்பட்ட வாழ்க்கை பரிசுத்தமானதாக இருக்க வேண்டும். குடும்பத்தின் பரிசுத்தத்திற்கு அவர்கள் பொறுப்பாளிகள் என்று இந்த வசனத்தின் வாயிலாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். தேவன் அதனை எதிர்பார்க்கிறார். எனக்கன்பான ஃபீபா நேயர்களே, இப்பேற்பட்ட பொறுப்பை எடுத்து பரிசுத்தமான கரங்களை உடையவர்களாய் நாம் எங்கெல்லாம் ஜெபிக்கிறோமோ அங்கே என்னுடைய கரம் கரைபடியாத கரம், என்னுடைய கரங்கள், என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய உள்ளான மனிதன் அசுத்தத்தினால்
ஆட்கொள்ளப்பட நான் விட்டு கொடுக்கவில்லை, தேவனுக்கு என்னை அர்ப்பணித்து வாழ்கிறேன் என்ற உறுதியோடு ஜெபிக்க நாம் தகுதியுள்ளவர்களாய் காணப்படுகிறோமா? பரிசுத்த ஆவியானவருக்கு நம்மை ஆட்படுத்தி ஒப்பு கொடுப்போம். அவர் நம்மை மென்மேலும் பரிசுத்தப்படுத்தி நம்மை பயன்படுத்துவாராக. இன்றைய காலை தியானத்தில் பங்கேற்றமைக்காக நன்றி. உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவோ மேலும் விவரங்கள் அறிந்து கொள்ளவோ 9458585042 என்ற எண்ணிற்கோ அல்லது info@fibaonline.org தொடர்பு கொள்ளவும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.